சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2.50 கோடி வாக்குகளை பெற வேண்டும் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் முதலமைச்சர் பேசினார். மகளிர் உரிமை தொகையை முடக்க முயன்ற சதியை முறியடித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். எல்லோருக்குமான வளர்ச்சியை எதிரிகளால் ஏற்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். மதுரை காந்தி மியூசியத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் பண்பாட்டு மையம் சார்பில் காந்தியை போற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றினர். ரூபாய் நோட்டிலிருந்து காந்தியின் படத்தை பாஜக அரசு எடுத்துவிடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காந்திய கொள்கையை பாஜக அரசு அழிக்க துடிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணியில் ஒற்றுமையும் நோக்கமும் முக்கியம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் OPS இணைவாரா என்ற கேள்விக்கு அனைவரும் வருக என அவர் பதிலளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்தார் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். எந்த அரசியல் கட்சியுடனும் பேரம் பேசாமல் மக்களை நம்பி தனித்து நிற்பதாக அவர் தெரிவித்தார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தாவேகாவில் இணைந்தார். அதிமுகவில் தனது தந்தைக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்றும் உடல்நிலை சரியில்லாத போது கூட யாரும் வந்து பார்க்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் சால்வை அணிவிப்பது போல் வந்து திமுக ஒன்றிய செயலாளரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடச்சந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வகிப்பவர் சுவாமிநாதன். சட்டப்பேரவைத் தேர்தல் வேடச்சந்தூர் தொகுதி உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவரது பெயரும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமுத்துப்பட்டியில் உள்ள தனது தோட்டத்து வீட்டில் இருந்த சாமிநாதனை மத்தனம்பட்டியைச் சேர்ந்த மணி என்பவர் சந்திக்க வந்துள்ளார். சால்வையை அணிவிப்பது போல் அருகில் வந்த மணி சாமிநாதனை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. தடுக்க வந்த சாமிநாதனின் ஆதரவாளர் நாச்சிமுத்து என்பவரையும் அவர் கத்தியால் குத்தினார். காயமடைந்த சாமிநாதனுக்கு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தியால் குத்திய மணியை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். பெண்ணின் பெயரில் வந்த பார்சலில் மனித மண்டை ஓடு எலும்புகள் இருந்ததால் சென்னை பாரிமுனையில் பரபரப்பு ஏற்பட்டது. வியாசர்பாடியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண் பாரிமுனையில் உள்ள டூல்ஸ் விற்பனை நிலையத்தில் அக்கவுண்டன்ட்டாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெண்ணின் பெயரில் பார்சல் கொடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதை திறந்து பார்த்தபோது மண்டை ஓடு எலும்புகள் கண்டதும் அதிர்ச்சியை ஏற்படுத்த தகவல் அறிந்து வந்த போலீசார் பார்சலை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் அதே கடையில் பணிபுரியும் தினேஷ்குமார் என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். பையன் நல்ல பையன் தான். இவங்க கூட நமக்கு நம்பிக்கை வரல. அப்போ செய்வான். பட் என்ன செஞ்சானா அவன் வந்துட்டு கோவத்தை செஞ்சுக்கிறான். பட் நாட் வித் இன்டென்ஷன். என்ன தப்பு பண்ணுற கம்பெனிக்கு தப்பு பண்ணுற மாதிரி எதுவும் இன்டென்ஷன் கிடையாது. அவன் வந்து ஏதோ கோவத்தில் பண்ணிக்கிறான். திருவள்ளூரில் மூடப்படாத கால்வாயில் தவறி விழுந்த கூலி தொழிலாளி பாபு உயிரிழந்தார். மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க மலையேறிய 60 வயது பக்தர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிங்கு ராஜன் மலையேறும் போது 5வது மலையில் உள்ள
ஒட்டன் சித்தர் சமாதி அருகே மயங்கி விழுந்தார். உடனே வனத்துறையினர் அவரை மீட்டு அடிவாரத்துக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் ராகுல் காந்தி உருவ பொம்மை எரிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி முன்னேறியபோது செருப்பு மற்றும் கற்கள் வீசப்பட்டதால் பதற்றம் அதிகரித்தது. கல்வீச்சில் சிலர் காயமடைந்துள்ளனர். போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் 6:3 என்ற விகிதத்தில் ரத்து செய்தது. ஆனால் அதிபர் டிரம்ப் தனது நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி 10% வரி விதிப்பை அமல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். இதையடுத்து அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதனை தொடர்ந்து வெளியான அதிபர் டிரம்பின் உரையையும் கவனத்தில் கொண்டு அதனால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் நாளை நடக்கிறது. சென்னை அண்ணா நகரில் நடக்கும் இந்த தேர்தலில் 33 பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இரு அணிகளையும் சேர்ந்த 100 பேர் களத்தில் உள்ள நிலையில் 1524 உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் மாலையே அறிவிக்கப்பட உள்ளது. இந்தியா வருகை தந்துள்ள பிரேசில் அதிபர் லுலா டா சில்வாவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரேசில் அதிபர் லுலா மற்றும் குடியரசுத் தலைவர் முர்மு இரு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் குழுவினரை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினர். இந்தியா பிரேசில் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இந்தியாவில் AI உருவாக்குபவர்களின் ஆற்றல் வியக்கத்தக்கதாக உள்ளதாக ஓபன் AI CEO சாம் ஆல்ட்மேன் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சாம் ஆல்ட்மேன், AI தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் ஆர்வம் தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஓபன் AI நிறுவனத்தை பொறுத்தவரை இந்தியா தங்களின் 2வது பெரிய சந்தையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். AI தொழில்நுட்பத்தின் மூலம் கிடைக்கப் போகும் பொருளாதார முன்னேற்றத்தைப் போலவே அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதிலும் பிரதமர் மோடி காட்டும் சமநிலையான அணுகுமுறையை சாம் ஆல்ட்மேன் பாராட்டியுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள மத்திய ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் மற்றும் பெரியவர்களுக்கான TT தடுப்பூசியை அறிமுகப்படுத்தினார். இந்த தடுப்பூசி அறிமுகம் நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல் என அமைச்சர் பாராட்டினார். TT தடுப்பூசி அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானதன் மூலம் 2026 ஏப்ரல் மாதத்துக்குள் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய பொது தடுப்பூசி திட்டத்திற்கு 55 லட்சம் டோஸ்கள் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை கடந்த 11 ஆண்டுகளில் 74 இருந்து 160 அதிகரித்துள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பதி மலையில் AI தொழில்நுட்பம் மூலம் செயல்படும் கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சிவில் விமான போக்குவரத்து துறையில் 10% வளர்ச்சியை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரால் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற AI உச்சி மாநாட்டின் போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் மேலாடையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச நிகழ்வுக்கு மத்தியில் மத்திய அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டிய பாஜகவினர் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
மேலும் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை தூக்கி எறிந்தும் உருவ பொம்மைகளை எரித்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் காவல் படையின் 87வது எழுச்சி தின அணிவகுப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அசாம் மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்காக ஏராளமான வீரர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் என அவர் பாராட்டினார். மேலும் காஷ்மீரில் வன்முறை சம்பவங்கள் குறைந்து வளர்ச்சி வேகம் பெற்றுள்ளதாகவும் இதற்கு பாதுகாப்பு படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் பங்கு முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மாவோயிசத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் மார்ச் 31க்குள் இந்தியா நக்சல் இல்லாத நாடாக மாறும் என திட்டவட்டமாக அறிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பல் மாவட்டத்தில் கல் நொறுக்கும் இயந்திரம் அருகே சந்தேகத்திற்கிடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்திப்போரா ஸ்ரீநகருக்கு செல்லும் மாற்றுப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று பரிசோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரஸ்காரர்கள் நடத்திய போராட்டத்தை கண்டித்து மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அப்போது காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் இடையே மோதல் வெடித்தது. இரு தரப்பினரும் கல்லெறிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் அதிகரித்தது. இதையடுத்து காவல்துறையினர் களமிறங்கி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்தியாவில் விசா மற்றும் தூதரக சேவையை வங்கதேசம் மீண்டும் தொடங்கியுள்ளது. பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் போராட்டங்களால் கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் டெல்லி, அகர்தலா மற்றும் சிலிகுரி உள்ளிட்ட தூதரகங்களில் விசா மற்றும் தூதரக சேவைகளை வங்கதேசம் மீண்டும் தொடங்கியுள்ளது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்றுள்ள சூழலில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே நடைபெற்ற பிரபல ராப்பர் வேடன் இசை நிகழ்ச்சியில் ரசிகர் ஒருவர் 35 அடி உயர மின்விளக்கு கோபுரத்தில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் நிகழ்ச்சி சிறிது நேரம் நிறுத்தப்பட்ட நிலையில் மேடையிலிருந்து வேடன் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து போலீசார் அந்த ரசிகரை பாதுகாப்பாக கீழே இறக்கினர். பின்னர் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கி நடைபெற்றது. மெக்சிகோ நகரில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் தற்போது இசைக்கருவிகளாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மெக்சிகோ கலைஞர் பெட்ரோ ரெய்ஸ் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட 7000க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை தானியங்கி இசைக்கருவிகளாக மாற்றியுள்ளார்.